ஈவன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஒய் டூ ஸ்கார்ஸ் ரிமைன்ஸ். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எனக்கு வந்து ஸ்கார் வந்து 10 இயர்ஸா இருக்கு. இது வந்து எனக்கு நார்மல் கலர் ஸ்கின் கலரோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. எனக்கு வந்து அதை நார்மலா கியூர் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதை ஸ்காரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்கார்ஸ் எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா கட்ஸு, பர்ன்ஸு, சர்ஜரி ஸ்கார்ஸு, அப்புறம் சிக்கன் பாக்ஸ் ஸ்கார்ஸு, அதுக்கப்புறம் நம்ம முகப்பருனால வரக்கூடிய குழிகள், ஊண்டுனால வரக்கூடிய ஸ்கார்ஸ். இதுல என்ன டீப் ஊண்டு எல்லாமே ஆறிடும். மேல வந்து ஸ்கின் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கார்ஸா தெரியுது. எதனால அப்படின்னா நார்மல் ஸ்கின்ல இந்த கொலாஜன் சொல்லி இருக்கும். அது வந்து ஸ்கின்ல ஸ்மூத்தா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே நமக்கு ஸ்கார் டிஷ்யூ இருக்கு அப்படின்னா அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கொலாஜன் வந்து திக்கா இருக்கும், இர்ரெகுலரா இருக்கும், பண்டில் அங்கங்க தடிப்பா இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒன்று லைட்டா இருக்கலாம், இல்ல டார்க்கா இருக்கலாம், இல்ல ரைஸ்டா இருக்கலாம், அதை தடிப்பா இருக்கலாம், இல்ல சங்கானா இருக்கலாம். டைட்டா ஷைனியா இருக்கும். டோட்டலி கொலாஜன் வந்து நார்மல் ஸ்கின்னை கம்பேர் பண்ணும்போது டோட்டலி டிஃப்ரெண்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஸ்கார்ஸ்ல வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஏர் ஃபாலிகல் இருக்காது. ஸோ நமக்கு ஏர் குரோத் இருக்காது, ஸ்வெட் கிளான்ஸ் இருக்காது, நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷனும் இருக்காது. பிக்மெண்டேஷன் இல்லைன்னா கலர் இருக்காது. ட்ரீட்மெண்ட் பார்ட்ல என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா அதோட கலர் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோட திக்னஸ் ஆல்டர் பண்ணலாம், விசிபிலிட்டி, அதோட டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கார்ஸ் வந்து ஃபேட் ஆயிடும். வெரி ஃபியூ தான் வந்து 100% வந்து டிசப்பியர் ஆகும். டைப் ஆஃப் ஸ்கார்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்ப்போமா? சர்ஜிக்கல் ஸ்கார்ஸ் ஆர் ரேஸ்டு ஸ்கார்ஸ். அதாவது தடிப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து சிலிகான் ஜெல்லு அப்படின்னா சிலிகான் ஷீட் வந்து சில வாரத்துல இருந்து மந்த் வரை யூஸ் பண்ணுமோ அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கும். அடுத்து முகத்துல இருக்க ஸ்கார்ஸ்க்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் SPF 30 இது யூஸ் பண்றோம். சன்ஸ்கிரீன் என்ன பண்ணும்? சன்லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சன்லைட் நம்ம ஸ்கார்ஸை வந்து இன்னும் டார்க்கர் பண்ணதான். ஸோ சன்லைட்டுக்கு எகெயின்ஸ்டா நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பருனால வரக்கூடிய குழி, இந்த பிட்டா இருக்குல்ல, அதுக்கு வந்து ரெட்டினாய்டு கிரீம் யூஸ் பண்ணலாம். ரெட்டினாய்டு கிரீம்னா எக்ஸாம்பிள் வந்து ட்ரெட்டினயான் கிரீம் இருக்குல்ல, அது வந்து ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம். பிக்மெண்டேஷனுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெர்மட்டாலஜிஸ்ட் என்னென்ன ப்ரொசீஜர் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போமா? மைக்ரோ நீட்லிங் என்னன்னா ஒரு நீடில வச்சு மைக்ரோ நீடில் ஸ்கின் கொலாஜனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நியூ கொலாஜனை ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஸ்மூத்தா ஃபார்ம் ஆகுதா அப்படின்ற மாதிரி பண்றது தான் வந்து இந்த மைக்ரோ நீட்லிங். கெமிக்கல் பீலிங் சூப்பர்ஃபிஷியல் ஸ்கார்க்கு யூஸ் பண்றோம், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து லேசர் ட்ரீட்மெண்ட். இது கலர் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் த ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். அடுத்து ரேஸ்டு ஸ்கார்ஸ் அப்படின்னா கெலாய்டு ஸ்கார்ஸ் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றோம். முகத்துல இருக்க ஏக்னி பிட்ஸ்க்கு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த குழிகளை நிரப்புறதுக்காக ஃபில்லிங் யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்றோம். ஸ்கார்ஸ் இருக்க இடத்த இனிஷியலா என்ன பண்ணலாம் அப்படின்னா மசாஜ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நல்ல விட்டமின் C ஃபுட் எடுத்துக்கலாம், ஜிங்க் ஃபுட் எடுத்துக்கலாம், நல்ல ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கலாம். என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல டூத் பேஸ்ட் அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் அப்ளை பண்றது, அப்புறம் ஸ்கிராச் பண்றது, இதெல்லாம் வந்து இரிட்டேஷன் பண்ணும், ஸ்கின் இரிட்டேட் பண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.